இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதன் இரண்டாம் பகுதி பார்க்கிறோம். நாம் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இதை பார்க்கிறோம். நேற்றைய நிகழ்ச்சியிலே சொன்னேன், அஷ்டமத்து சனி ஆரம்பமாகிவிட்டது, மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அலுவலகத்திலே நீங்கள் வேலை பார்க்கும் பகுதியிலே உங்களுக்கு ஏதேனும் எதிர்ப்புகள் கிளம்பலாம், மறைமுக எதிர்ப்புகளாகவும் அது இருக்கலாம். அதற்காக நீங்கள் கோபித்துக் கொண்டு உங்களுடைய வேலையை விட்டுவிட்டு வரக்கூடாது, வேலையிலே தான் இருக்க வேண்டும் என்பதை பற்றி முக்கியமாக சொன்னேன். அதே போல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இப்போ சேல் பண்ணால் லாஸில் தான் வரும், அது எதிர்பார்க்குற அமௌண்ட் கிடைக்காது, மறுபடியும் ப்ராப்பர்ட்டி வாங்குறது கஷ்டமாக போயிடும். அதனால் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை சொன்னேன். ஆரோக்கியத்திலே சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோயர் அப்டமனில் ஏதாவது வரும் ப்ராப்ளம், அதனால் ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன். அடுத்ததாக பணம் யாரையாவது நம்பி கொடுத்தீங்கன்னா யூ வில் பி டேக்கன் ஃபார் அ ரைட். அதனால் நீங்கள் பண விஷயத்தில் ரொம்ப பத்திரமாக இருக்கணும். கூடுமான வரைக்கும் கோர்ட்டுக்கு போகிறது, குஸ்தி போடுறதெல்லாம் தவிர்க்கணும். உங்களுடைய கை இப்பொழுது ஓங்கவில்லை என்பதால் நீங்கள் எப்படி அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். வழக்கு வியாஜ்யங்களால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நேற்றைய நிகழ்ச்சியிலே சொன்னேன். அதே நேரத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இருக்காது. அஷ்டமத்து சனி வந்தால் உடனே எல்லாருக்கும் ஒரேடியாக படுத்தோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த சனி பயிற்சியை பார்த்துக்கும் ஒரு மாதிரி பேனிக்காக இருக்காங்க. அப்படிலாம் அவசியம் இல்லை. இப்போ ஒரு 60 வயசுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மீனராசின்னா அவர் இது 3வது ரவுண்டு அஷ்டம சனியை பார்க்குறாருன்னு அர்த்தம். 3rd டைம் வருது. வாழ்க்கையில் எல்லாருக்கும் அஷ்டம சனி 3 தரம் வரும், ஏர்நாட் சனி 3 தரம் வரும். 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் சனி மாறிண்டே தான் இருக்கும். நம்ம மாட்டில் நம்ம பண்ணுறதை நம்ம பண்ணிகிட்டு இருப்போம், சாமியை வேண்டிப்போம், நமக்கு எந்த தெய்வத்தை கும்பிடுவோம் அந்த தெய்வத்தை கும்பிடுவோம். கடவுள் நம்பிக்கை, இறை வழிபாடு, நேர்மையாக நடப்பது, சத்தியத்துக்கும் தெய்வத்துக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறது அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு குணாசியங்கள் உள்ளவர்கள்லாம் அஷ்டமத்து சனியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அஷ்டமத்து சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி அப்படின்னு பழமொழி. அகப்பட்டு கொள்வார் அப்படின்னு அர்த்தம். தப்பு பண்ணால் தானே அகப்பட்டுக்கு போகிறோம், தப்பே பண்ணலன்னா நம்ம எதுக்கு அதை பற்றி கவலைப்படணும். ஆகவே இந்த அஷ்டமத்து சனியினால் ஏற்படக்கூடிய இழப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். அது பொருளாதார இழப்பாகவோ அல்லது ஆரோக்கியத்தில் ஏதேனும் இழப்போ அல்லது வேறு விதமான இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த லாஸஸ் எல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நாம் பிரார்த்தனைகள் செய்து கொள்ள வேண்டும். சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம், சிவபெருமானை வழிபட வேண்டும். சிவ வழிபாடு செய்தால்தான் சனியுடைய இன்னல்கள் குறையும். சனி செய்யக்கூடிய கெடுபலன்கள் குறைய வேண்டும் அல்லது கெடுதலே இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் சிவ வழிபாடு மிக 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 அவசியம். யார் சிவபூஜை செய்கிறார்களோ அவர்களை சனி ஒன்றும் செய்யாது என்று பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சனிக்கிழமைகளிலே திருவண்ணாமலையிலே சென்று கிரிவலம் செய்வது மிக அதிக அளவிலே நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு பரிகாரம். எவ்ரி சாட்டர்டே போகலாம், பௌர்ணமியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனி சாட்டர்டே ஆர் எவ்ரி சாட்டர்டே எப்படி முடியுமோ போகலாம். நான் இத்தனை வாரம் வரேன்லாம் வேண்டிக்காதீங்க, அப்புறம் போக முடியலன்னா மனசு கஷ்டமாக இருக்கும். முடிஞ்சப்பெல்லாம் வரேன்னு சொல்லி அண்ணாமலையார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு போயிட்டு வாங்க. அண்ணாமலையார் தரிசனம் பண்ணுறேன்னு வேண்டிட்டாலே நல்லது நடக்கும். ஏன்னா நினைத்தால் முக்தி தரும் தலம் அது. மற்ற தலத்துலலாம் போய் தரிசனம் பண்ணால் தான் நல்லது, அங்கே வரேன்னு நினச்சாலே நல்லது. ஆகவே அண்ணாமலையாரை மனதார துதித்து அடிக்கடி திருவண்ணாமலைக்கு போய் குறிப்பாக சனிக்கிழமைகளிலே அதிகாலை நேரத்திலே ஏர்லி மார்னிங் கிரிவலம் பண்ணணும். கிரிவலம் பண்ணுறதுக்கு காலையில் 3:30 to 6:30 தான் பிரம்ம முகூர்த்தத்தில் கிரிவலம் பண்ணணும். அப்படின்னா வெள்ளிக்கிழமை நைட்டு போய் அங்கே அர்த்தஜாம பூஜை தரிசனம் பண்ணிவிட்டு அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே நைட் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் 3 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து குளிச்சுட்டு கிரிவலம் பண்ண ஆரம்பிக்கணும். 6:30 மணிக்குள்ளே முடிச்சிடலாம், 6 மணி 6:30 மணிக்குள்ளே முடிச்சிடலாம். அந்த மாதிரி சாட்டர்டே ஏர்லி மார்னிங் சூரியோதயம் ஆகிற நேரத்தில் முடிக்கணும். அந்த மாதிரி ஒரு கிரிவலம் பண்ணால் ரொம்ப நல்லது. அதுதான் ஒரு மிகப்பெரிய பரிகாரம். சனிக்கிழமையிலே கிரிவலம் பண்ணால் நவ கிரகங்களுக்கும் சாந்தி செய்து ஒரு பெரிய ஹோமம் வளர்த்து பண்ணோம்னா எப்படி இருக்கும்? 9 ஹோமகுண்டம் வச்சு ஒவ்வொரு கிரகத்துடைய மூலமந்திரமும் சொல்லி அந்த கிரகத்துக்கு உரிய சமைத்து அதுக்கு உரிய இந்த இதெல்லாம் யந்திரங்கள்லாம் வரைஞ்சி 9 ஹோமகுண்டங்களிலே ஒவ்வொரு கிரகத்திற்கும் 10,000 ஆவர்த்தி சொல்லி ஹோமம் பண்ணால் என்ன பண்ணணும்? அது சனிக்கிழமை இன்னைக்கு திருவண்ணாமலையில் ஒரு தரம் பிரதட்சணம் பண்ணாலே கிடைக்கும். அவ்வளவு சிறப்பு. இது என்னுடைய சொந்த கருத்தல்ல, மகான் சேஷாதிரி சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கிரிவலம் செய்வதற்கு ரொம்ப விசேஷம். கல்யாணம் ஆகாதவர்கள் வெள்ளிக்கிழமையிலே போய் கிரிவலம் பண்ணால் திருமணம் நடக்கும். அதை தவிர பௌர்ணமி, அமாவாசை, கிருத்திகை, பிரதோஷம், மாசப்பிறப்பு இந்த நாட்களில் எல்லாம் செய்தாலும் நல்லது. சிவ வழிபாடு செய்வது
சிவன் கோயிலுக்கு போய் சிவதரிசனம் பண்ணி நவகிரகங்களை எல்லாம் பிரதர்சனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப முக்கியம். திருநள்ளாறு சென்று விட்டு வாருங்கள். திருநள்ளாறு என்றைக்கு வேணாலும் போகலாம். திருநள்ளாறில் நவகிரக சன்னதி தனியாக கிடையாது. அங்கே தர்பாரண்யேஸ்வரர் தான் எல்லாமே. தர்பாரண்யேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கே நகவிடங்க தியாகேசனாக உன்மத்த நடனமாடும் தியாகேசன் அங்கே சப்த விடங்க தலங்களுள் ஒன்றான தியாகராஜருடைய தரிசனம் அங்கே கிடைக்கும். மரகதலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கின்ற ஒரு அரிய காட்சியும் கிடைக்கும். அதையெல்லாம் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அவ்வாறு செய்து கொண்டிருந்தால் அஷ்டமத்து சனியால் மிகப்பெரிய தீமைகள் எதுவும் நடக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. வேயுறு தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி என்னும் கோளறு பதிகம் பாடலை தினமும் படித்து வாருங்கள், பாடி வாருங்கள், கேட்டு வாருங்கள். நன்மைகள் நடைபெறும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்லி சிவபுராணம் படித்து வந்தாலும் சனி கிட்டே வராது. சிவபுராணம் படிக்கிறவங்களுக்கு சனி கிட்டே வராது. தூரக்கு நின்று சல்யூட் அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு பவர் அது. ஆக இத்தகைய பரிகாரங்களை எல்லாம் செய்து அஷ்டமத்து சனி உங்களை பாதிக்காத அளவிற்கு நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம், பயப்பட வேண்டாம் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நாளைய தினம் முதல் மீண்டும் நட்சத்திரங்களுக்கான கோவில்கள் அந்த நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த செக்மெண்ட்டில் சனிப்பெயர்ச்சி பலன் இன்றோடு முடிந்து விடுகிறது. நாளையிலிருந்து நட்சத்திர கோவில்கள் பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே வரும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.